கொடைக்கானல் அடுத்த பெரியூரில் சாலை வசதி இல்லாததால் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட மூதாட்டியை டோலி கட்டி மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்ற அவலம் அரங்கேறியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிஹரன் வழங்கிட கேட்கலாம். ஹரிஹரன் வணக்கம். தற்பொழுது இந்த மூதாட்டியினுடைய உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது? மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? வணக்கம். கொடைக்கானல் வெள்ளகவி ஊராட்சிக்குட்பட்ட பெரியூர், சின்னூர் கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களுக்கு செல்வதற்கு முறையான சாலை வசதி இல்லாததால் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் அடர்ந்த வனப்பகுதியில் கரடுமுரடான பாதையில் சென்று வர வேண்டிய சூழ்நிலை உள்ளது. மேலும் இவர்கள் 2 ஆறுகளை கடந்துதான் அந்த கிராமத்திற்கு சென்று வர முடியும். இந்நிலையில் இந்த கிராமத்தில் வசிப்பவர் லிங்கம்மாள், 58. இவர் இந்த கிராமத்தில் உள்ள பள்ளியில் உதவி சமையலராக உள்ளார். இவருக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை இருப்பதால் இன்று மூச்சு விடுவதற்கு சிரமம் ஏற்பட்டு உடல்நல குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல டோலி கட்டி இந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள். சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். சுமார் 10 கிலோமீட்டர் சுமந்து பெரியகுளம் பகுதிக்கு வந்துள்ளனர். அங்கிருந்து வாகனம் மூலமாக தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே வெள்ளகவி பகுதியில் இருந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு ஒரு பெண்மணி கொண்டு செல்லும் போது இடையிலேயே இறந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. எனவே மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் கவனம் செலுத்தி இப்பகுதிக்கு சாலை அமைக்க உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன்.